இந்த உபவாச நாளை ஆசீர்வதித்து கொடுத்தபடியா கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இன்றைய வேத பகுதி பார்த்தீங்கன்னா எல்லோரும் திருப்பிக் கொள்ளலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதாவது சில பேருக்கு சந்தோஷம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விதத்துல சந்தோஷம் கிடைக்குது. உலக பிரகாரமான சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு டிராவல் பண்ண சந்தோஷம் கிடைக்கும். அதாவது சில தூரம் அவங்க போற அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தியேட்டர்ல போயோ இல்லை ஒரு மூவி பார்த்தோ அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஆடையோ புதிய ஆபரணங்களும் வாங்கினா அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதெல்லாம் நிரந்தரமான சந்தோஷம் அல்ல. அது அந்த நொடி பொழுதோ ஒரு மாதமோ ஒரு வருஷத்துக்குரிய சந்தோஷங்கள். நான் சொல்லுகிற சந்தோஷம் கர்த்தருக்குள் எப்பொழுதும், அதாவது வாழ்விலும் தாழ்விலும் மரணத்திலும் துக்கத்திலும் வனாந்தர பாதையிலும் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாகவும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். அதாவது இந்த சந்தோஷம் உலகத்துக்கு அப்பாற்பட்ட சந்தோஷம். உலகத்தின் சந்தோஷத்தை கம்பேர் பண்ண முடியாது. உலகத்தின் சந்தோஷம் நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறதுனால வரும். ஆனா பரலோகத்துல வர சந்தோஷம் நம்ம கிட்ட எது இருந்தாலும் எது இல்லைனாலும் எப்பொழுதும் நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமாகவே இருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என் கணவர் ஒரு பாஸ்டர், உங்களுக்கு அநேகருக்கு தெரிந்திருக்கும். அவரும் லாஸ்ட் மாசம் பலவீனப்பட்டாரு. அதாவது ஊழியம் செய்யறதுக்கு போனாரு சித்தூர் பகுதியில். அவருக்கு ஒரு சைடு ஃபேஸ் பேரலைஸ் ஆயிடுச்சு. அதாவது அது பேர் பெல்ஸ் பால்சின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சைடு கண்ணு வாயெல்லாம் அப்படியே ஸ்டிஃப் ஆயிடுச்சு, பேச முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த பலவீனத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு தான் ஊழியம் முடிச்சுட்டு தான் கர்த்தர் கொண்டு வீட்டுக்கு சேர்த்தாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பலவீனத்திலையும் கர்த்தர் மகிமைப்படுத்துற சந்தோஷம் அது நிரந்தரமான சந்தோஷம். ஆமென் ஆமென். ஆவியானவர் ஒரு மாதமாக அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அவர் நிறைய ஊழியர்கள் செய்ய வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு நோக்கம். நான் இந்த பலவீனத்திலையும் இந்த உபத்திர பாதையிலும் இந்த வனாந்தர பாதையிலும் நாங்கள் முறுமுறுக்கல. என் கணவரும் முறுமுறும். ஏன் ஆண்டவர் நான் ஊழியம் தானே செஞ்சேன், நான் எனக்கு ஏன் இந்த பலவீனம்ன்றது பேசல? நாங்கள் மௌனமாக கர்த்தருக்குள் சந்தோஷமாக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் சித்தம் எதுவோ அது எங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சந்தோஷத்தை பத்தி நான் பேச விரும்புகிறேன். உலகத்தின் சந்தோஷம் கொஞ்ச நாட்கள். ஒரு வீடு வாங்கினா ஒரு சந்தோஷம், ஒரு நிலம் வாங்கினா ஒரு சந்தோஷம். அது நிரந்தரம் அல்ல. நம்ம இந்த உலகத்துக்குரியவர்களே அல்ல, நம்ம பரணத்துக்குரியவர்கள். நம்ம பரணத்துக்குள் கர்த்தருக்குள் எப்பொழுதுமே நம்ம சந்தோஷமா இருப்பதே அவருக்கு சித்தம். வாழ்விலும் தாழ்விலும் நம்ம சந்தோஷமா இருப்பதே அவருக்கு சித்தமாக இருக்கிறது. அப்பொழுது இந்த உபவாச நாட்களிலே நம்ம என்ன இந்த காரியங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோமோ, என் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே வருமா? இல்லை. என் வாழ்க்கையில துக்கம் மட்டுமே வருமா? இல்லை. சந்தோஷமும் வரும் துக்கமும் வரும். ஆனா சந்தோஷத்துல நம்ம மகிழ்ந்து களி கூறுறோம்ல, துக்கத்துல மகிழ்ந்து களி கூற வேண்டாம். ஆனா துக்கத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். துக்கத்துல கர்த்தரை நமக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தாவே இது கடந்து போகும், இந்த சந்தோஷம் கடந்து போகும், இந்த துக்கம் கடந்து போகும். ஆனா நீர் மாறாத தேவனாக இருக்குது. நீர் எங்களை விட்டு விலகாத தேவனாகவே இருக்குது. அதே வண்ணமாக தன் வனாந்தரத்துல கர்த்தர் வழி நடத்தும் போது பகலில மேகஸ்தம்பமாக இரவில் அக்கினி ஸ்தம்பமாக வழி நடத்தினார். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நடந்தது வனாந்தரத்துல. ஆனாலும் அவங்க மேகம் விலகி போகவில்லை, அக்கினி விலகி போகவில்லை. அந்த டெஸ்டினேஷன் வர வரைக்கும் கர்த்தர் அவங்களோடு முன் சென்று நடந்து கொண்டே இருக்கிறார். ஜனங்கள் மாறி போனார்கள், ஜனக சிந்தைகள் மாறி போனது. கர்த்தரோ மாறாத நம்மளோடு கூட இருக்கிறார். சந்தோஷத்திலும் துக்கத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதுமே கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. எப்பொழுதுமே கர்த்தருக்குள் மனம் மகிழ்ந்து களி கூறுங்க. இதே கர்த்தரோட சித்தமா இருக்கிறது. கர்த்தர் இதே விரும்புகிறார். ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த நாட்களை ஆசீர்வதித்து கொடுத்தபடியா கர்த்தர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. எப்பொழுதும் உமக்குள்ள நம்ம மகிழ்ந்து களி கூறவும் உமக்குள்ள சந்தோஷமாக இருக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எந்த சூழ்நிலைமையில் ஆண்டவரே, எந்த நேரத்திலும் ஆண்டவரே, எங்க துக்க நாட்களில் அப்பா நாங்க மௌனமாக உண்மை நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே.
இந்த சூழ்நிலை மாறிவிடும் ஆண்டவரே, இந்த துக்கம் மாறிவிடும் ஆண்டவரே. ஆனால் நீர் மாறாத எங்களோடு கூட உங்க பிரசன்ஸ் இருப்பாப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன் ராஜா. நீர் மகாபெரிய தேவனாப்பா. இந்த நாட்களை ராஜா, இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவின் உபவாசிக்கிற ராஜா, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுமாக நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. கர்த்தர் எங்களை வழிநடத்துவீராக. இந்த நாள் முழுவதுமாக ஆசீர்வதித்து கொடுப்பீராக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே.